எஸ்கே மேலே அப்படி என்னதாயா காண்டு உங்களுக்கு? நேற்று தோனி கலந்துக்கிட்ட சிஎஸ்கே ஈவெண்ட்டுக்கு சிவகார்த்திகேயன் போயிருந்தார். அதுக்கு இவர் இதுக்காக தான் போனார், அதுக்காக தான் போனார். ஓ, இவர் அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரா, இவர் ஆங்கர் ஆகிட்டாரா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசிகிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து நம்மளிருந்து ஒருத்தராக ஸ்க்ரீனில் போய் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் தன்னை எப்போதுமே வெளிப்படுத்துகிறார். நம்ம விஜய் டிவியில் பார்த்து ரசித்த ஒரு ஆங்கர், ஒரு மெமிக்ரி ஆர்டிஸ்ட் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக மாறியிருக்காரு. பட் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற அந்த நேமுக்கு எப்போவுமே சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாறக்கூடிய தன்மையும் வந்துடுச்சு, கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆக்டராக இல்லை எந்த ஒரு பர்சனுமே வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது இந்த மாதிரியான விமர்சனங்களும் நையாண்டி நக்கல் எல்லாமே வரதான் செய்யும். அந்த வகையில் அது கருத்து சுதந்திரம்னு எடுத்துக்கலாம். சில பேர் அதை அளவு கடந்து போய் பேசுகிறாங்க, சில பேர் வந்து வன்மத்தோடு பேசுகிறாங்கன்னு நிறையா சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன, நேற்று சிஎஸ்கே ஈவெண்ட்டுக்கு சிஎஸ்கே ஈவெண்ட்டுக்கு எஸ்கே போனதை பற்றி சொல்லணுன்னா, ஐபிஎல்லில் சென்னை சூப்பர் கிங்ஸ் எவ்வளோ பாப்புலரான ஒரு டீம்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த முறை ஒரு ப்ரமோஷனல் ஈவெண்ட் மாதிரி தான் அவங்க கிட்டத்தட்ட கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 2008 சிஎஸ்கே அப்படிங்கிற ஒரு பிராண்டு உள்ளே வரும்போது, ஐபிஎல் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த வருஷத்தில் அவங்க வந்து ஒரு ப்ரமோஷனல் ஈவெண்ட் வச்சுருந்தாங்க. அதில் அப்போ டீமில் இருந்த தோனியை தவிர இப்போ வேறு யாருமே இல்லை அந்த டீமில் இருந்தவங்க. அப்போ முத்தையா முரளிதரன், மேத்யூ ஹைடனு, இந்த மாதிரி நிறைய ஸ்டார் பிளேயர்ஸு டீமில் இருந்தாங்க. அவங்களோடு சேர்ந்து ஆக்டர் தளபதி விஜய், நயன்தாரா, இவங்க 2 பேரும் வந்து அன்றைக்கி பிராண்ட் அம்பாசிடர்ஸாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கொண்டு வரப்பட்டாங்க. ஏன்னா என்ன தான் அன்றைக்கி தோனி வந்து நமக்கு வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்த ஒரு T20 கேப்டனாக இருந்தாலும், ஒரு புது பிராண்ட் சிஎஸ்கேன்னு ஒரு பிராண்டு வருது, அதை தமிழ்நாட்டில் பாப்புலராக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவைப்பட்டுச்சு. அதனால் தளபதி விஜய் வந்து அதுக்கு ப்ரமோஷன்ஸ்லாம் பண்ணார். அந்த இடத்துல இருந்து அந்த ஜேர்னி ஏறத்தாழ ஒரு 18 வருஷம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற பிராண்ட் உருவாகி இன்றைக்கி அது பெரிய ஜெயண்ட்டாக நிற்கிது. அந்த இடத்துல ஒரு ஈவெண்ட்டு, இந்த வரப்போகிற ஐபிஎல்லுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் எத்தனையோ தமிழ் சினிமா நடிகர்கள் இருக்காங்க, சிவகார்த்திகேயனை விட பெரிய நடிகர்கள் இருக்காங்க, இல்லை அவருக்கு இணையான நடிகர்களும் இருக்காங்க, யாரை வேணாலும் கூப்பிட்டுருக்கலாம். பட் சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு சாய்ஸ் அவங்க எடுத்ததுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம். பட் வந்து அவரும் அந்த மொமெண்ட்டை வந்து அழகாக தானே கொண்டு போனார். வந்து அவங்களோட பேசினதாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டில் தோனி மேலே எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி ஒரு பாசமும் அன்பும் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பாசத்தையும் அன்பையும் தான் சிவகார்த்திகேயன் அங்கே வெளிப்படுத்தினார். நான் வந்து பெரிய ஸ்டாரு, நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை ப்ரமோட் பண்ண போகிறேன், என்னால் தான் இந்த ஈவெண்ட்டே அப்படின்லாம் எங்கேயும் அவர் சொல்லலை. அழகாக தோனியோட ஒரு பேசினதாக இருக்கட்டும், சார் நீங்கள் ரிட்டையர் ஆகக்கூடாது, 60 வயசு வரைக்கும் கூட நீங்கள் விளையாடலாம் சார் அப்படின்னு சொன்னது, பியூர்லி எஸ்கேக்குள்ளே இருக்கிற ஒரு சிஎஸ்கே ஃபேன், ஒரு தோனி ஃபேனு தான் வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் இதில் பார்க்குறேன். இப்போ இந்த ட்ரால்ஸு, கிரிட்டிசிசம் இதெல்லாம் தாண்டி சிவகார்த்திகேயன் தன்னுடைய கெரியரை கரெக்டாக வடிவமைக்கிறார். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே தன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும், மக்கள் மத்தியில் நம்மளை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், என்னவா இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் அவருடைய இமேஜை எப்படி கட்டமைக்கணுன்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறாருன்றதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது, நான் ஒவ்வொன்றா சொல்கிறேனே. சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு நடிகர் வந்து தன்னுடைய கேரியரை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணுறாரு. இப்போ இன்றைக்கி நம்ம பேசுகிற நேரத்தில் தமிழ் சினிமா அப்படின்னாலே ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும். அப்படி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொன்று உலகநாயகன் கமலஹாசன், தளபதி விஜய், தல அஜித், இவங்க 4 பேருடைய அந்த ஃபேன் பேஸ் அப்படின்றது தான் சினிமாவில் மிகப்பெரிய அளவுக்கான ஃபேன் பேஸாக இருக்குது. அதுக்கடுத்து சூர்யாவிலேருந்து விக்ரம்லேருந்து ஒவ்வொருத்தருக்குமான ரசிகர்களும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இருக்காங்க. சிம்பு ஃபேன்ஸ், தனுஷ் ஃபேன்ஸ்னு எல்லாரும் இருக்க தான் செய்கிறாங்க. பட் டாமினண்ட்டாக இருக்கிறது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு லைவான இடத்துல நம்ம ஒரு இடத்துல போய் பேசினா கூட ஒரு 10 பேரில் வந்து இத்தனை பேர் ரஜினி ரசிகர்களாக இருப்பாங்க, விஜய், அஜித். சொல்லப்போனால் இந்த ஜென்ரேஷனில் விஜய் அஜித்துக்கு அந்த மாதிரியான ஒரு ரசிகர் பட்டாலும் அவங்க மத்தியில் தன்னை கொண்டு போய் நிலைநிறுத்துறதுக்கு, அந்த நடிகர்களோடு தனக்கு இருக்கிற நட்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சிவகார்த்திகேயன் ஒவ்வொரு முறையுமே அது அவருக்கு அமைதா இல்லை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியலை. இப்போ விஜய்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, விஜய் படத்தில் ஒரு கேமியோன்னு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு ரீச் அவருக்கு கொடுக்கும், எவ்வளோ பெரிய அட்வான்டேஜாக அது இருக்கும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி தல அஜித், அவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் மீட் பண்ண மாட்டார், யாரோடையும் அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. பட் சமீபத்தில் ஒரு 2-3 தருணங்களில் சிவகார்த்திகேயனுக்கு அது அமைஞ்சுது, இல்லை அவர் அமைச்சிக்கிட்டார். ஒன்று வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அஜித்தை சந்தித்ததாக சொன்ன விஷயம், அதாவது வெல்கம் டு பிக் லீக் சிவான்னு அவர் சொன்னது. அதுக்கப்புறம்
இதே ஐபிஎல் மேட்ச்சில் சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது சிவகார்த்திகேயன் அஜித் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் பார்த்தது, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அஜித் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு சிவகார்த்திகேயனோட ஒரு கனெக்டை ஏற்படுத்தும் இல்லையா. சிவகார்த்திகேயன் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் நம்ம தலையோட ஒரு நெருக்கமாக இருக்காருப்பா, இல்லை தளபதியோட நெருக்கமாக இருக்காருப்பா, அவரோட நம்ம அட்டாச்சாக இருக்கணுன்ற அந்த உணர்வு இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. எம்ஜிஆர் ரசிகராக வந்து தன்னை அடையாளப்படுத்திப்பாங்க, ரஜினி ரசிகராக தன்னை அடையாளப்படுத்திய நடிகர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி இது வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம். அது மாதிரி இப்போ கமல் அவருடைய ப்ரொடக்ஷன்ஸில் 2வது படம் எஸ்கேப் பண்ணுறாரு. முன்னாடி அமரன் பண்ணார், இப்போது சேயோன் அந்த படம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோடு ஏற்படுத்தக்கூடிய இன்ட்ராக்ஷன், அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி வர ஃபோட்டோஸு, சூப்பர் ஸ்டார் ரசிகனாக பல இடங்களில் தன்னை வந்து அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஒரு படையப்பா ரீரிலீஸுக்கெல்லாம் அவர் தேட்டரில் இருந்து அவர் விசில் அடித்து ரசித்து பார்த்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துச்சு. இப்படி வந்து தன்னை சினிமா ரீதியாக இருக்கிற உச்ச நட்சத்திரங்களின் ரசிகர்களையும் தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு வியூகம். அதே மாதிரி அரசியல்னு வந்தாலும், இப்போ அரசியல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக நடிகர்கள் வந்து அரசியல் ரீதியான விஷயங்களுக்குள்ளே போகவே மாட்டாங்க. அதிலிருந்து பல அடி தூரம் தள்ளி தான் இருப்பாங்க. எந்த விஷயத்துலையுமே வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இதுதான் பொதுவான தன்மை நடிகர்களுக்கு. ஆனால் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும், ஏன் நல்லக்கண்ணு அவர்கள் இருந்தப்போ அவர் கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னப்போ அவரை போய் நலம் விசாரித்தது, அவருடைய மறைவுக்கும் நேரில் போய் அஞ்சலி செலுத்தினது, இந்த மாதிரி விஷயங்களையும் சரி. இதுக்கு முன்னாடி வந்து கலைஞருடைய புகைப்பட கண்காட்சி ஒன்று திருச்சியில் நடந்தது, அதுக்கு நேரடியாக போனார். அதே மாதிரி பராசக்தின்னு ஒரு படம், மொழி அரசியலை பேசின ஒரு படம், அது பொலிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த படத்தை துணிச்சலாக நடித்தது. ஆனால் அதில் என்ன அப்படின்னா, அந்த படத்துலையும் நடித்தார். அந்த படம் ரிலீஸ் ஆன 2-3 நாளில் பிரதமர் மோடி கலந்துக்கிட்டு அந்த பொங்கல் விழாவுக்கு இவரும் நேராக போய் மோடியை சந்தித்த ஃபோட்டோஸும் வந்துச்சு. அதை வந்து நிறைய பேர் விமர்சனமும் பண்ணாங்க. இதை வந்து எப்படிங்க நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஸ்டாண்ட் இருக்குன்னுலாம் சொல்ல முடியும், பராசக்தி படத்துக்கு அவ்வளோ ஃபயர் விட்டிங்களே, ஆனால் பாருங்கள் இவர் போய் மோடியை போய் பார்க்குறாரு, இது சந்தர்ப்பவாதம் அப்படின்லாம் சொன்னாங்க. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு அவர் தனக்கான இடத்த வந்து எப்படி உருவாக்கலாம் அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருக்கார். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வரை சந்திக்கிறாரு, முதல்வர் இருக்கிற நிகழ்ச்சிக்கு போகிறாரு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த ப்ரோக்ராமுக்கு போகிறாரு, டெப்டி சிஎம்மோட ஒரு நல்ல நட்பையும் மெயின்டைன் பண்ணுறாரு. அதே நேரத்தில் பிஜேபி தலைவர்களையும் கூட, இப்போ அவருடைய அமரன் படம் வந்தப்போ அதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதே நேரத்தில் அது ஒரு தேசியம் சார்ந்த ஒரு படம் அப்படிங்கிறதுனால பிஜேபியை சேர்ந்த தலைவர்கள் நிறைய பேர் வந்து படத்தை நேரடியாக வந்து பார்த்து பாராட்டினாங்க. அண்ணாமலைகிட்ட இருந்து பாராட்டு வந்துச்சு, ஹெச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், நிறையா பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் பாராட்டினாங்க. இப்படி வந்து அவருக்கு அக்ராஸ் பொலிட்டிக்கல் லைன் தனக்கான ஆதரவு தளத்தை உருவாக்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானோடு அவர் நட்பு பாராட்டுறது, சிவகார்த்திகேயனுடைய பிறந்தநாளுக்கு சீமான் வந்து ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டு அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்கிறது, அவருடைய படங்களுக்கு நேரடியாக போய் பார்த்து வாழ்த்து சொல்கிறதுன்னு சீமானுடைய நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறார். இதை தாண்டி தன்னை வந்து ஒரு சினிமா மீது அக்கறை இருக்கக்கூடிய நபராக காண்பிக்கிறதுக்கு இப்போ தாய்க்கிழவி மாதிரி ஒரு படத்தை பண்ணி ப்ரொடியூசராக அதில் ஒரு நேம் எடுக்கிறாரு, நல்ல டைரக்டரை அறிமுகப்படுத்துகிறாருங்கிற அடையாளம் வருது. கொட்டுக்காளி மாதிரி ஒரு படத்தை கொண்டு வந்தார். தயாரிப்புன்னு வரும்போதும் கமலஹாசனை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். சினிமாவில் சம்பாதிச்ச காசை சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுவார், சினிமா மேலே ஒரு தீராத அன்பு கொண்டவர்னு சொல்லுவோம். அந்த இடத்தையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ இந்த பொலிட்டிஷியன்ஸோட நட்பு பாராட்டுறது அப்படின்றத சூப்பர் ஸ்டார் வந்து அழகாக பண்ணுவார். ஆல் இண்டியா லெவலில் அவருக்கு வந்து நண்பர்கள் இருப்பாங்க, கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லாரோடையும் நல்லா பழகுவார். அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலை வந்து சிவகார்த்திகேயன் இன்றைக்கி கையில் எடுத்திருக்காரு. இதில் விமர்சனங்கள் நிச்சயமாக இருக்குது, கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு நடிகனாக தன்னை வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும், இன்றைக்கி ஏகப்பட்ட நடிகர்கள் இருக்காங்க. அதில் ரஜினி, கமல், விஜய், அஜித், சிம்பு, தனுஷ் இப்படி பேசும்போது அடுத்து சிவகார்த்திகேயன் தான் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்ற ஒரு டாக்கை உருவாக்குறதே வந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கு பின்னாடி பிஆர் ஆக்டிவிட்டி இருக்கலாம், நிறைய பிரச்சனைகள் விமர்சனங்கள் இருக்கலாம், அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி தனக்கான ஒரு இடத்த தன்னை பொசிஷன் பண்ணுறதுல சிவகார்த்திகேயன் ஒரு தெளிவாக இருக்காருன்னு நான் பார்க்குறேன். அந்த வகையில் தோனிக்கு ஒரு பெரிய கிரேஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. அதை சரியாக இந்த ஈவெண்ட் மூலமாக பயன்படுத்திக்கிட்டு அவரோடையும் பேசி அகைன் அண்ட் அகைன் லைம்லைட்லேயே இருக்க வேண்டியதோ ஒரு நடிகர்களுக்கு தேவை. அதை வந்து சிவகார்த்திகேயன் கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு நான் பார்க்குறேன். அவருடைய இந்த ரீசெண்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.